குட் மார்னிங் விவர்ஸ். நாம் 5ஆம் வகுப்பு தமிழ் முதல் பருவம் அதில் 2 இயல் முடிக்க போகிறோம். 2வது இயலில் இருக்கக்கூடிய இலக்கணம் கற்கண்டு அப்படிங்கிற பகுதியில் நமக்கு இலக்கணம் இருக்குது. நமக்கு இலக்கணத்தில் பெயர்ச்சொல் வினைச்சொல் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி நம்ம இங்கே பார்ப்போம். இலக்கணம் கற்கண்டு இயல் 2 பெயர்ச்சொல் வினைச்சொல். பெயர்ச்சொல் பெயர்ச்சொல்னா என்ன? நமக்கு அந்த பெயர்ச்சொல் அப்படிங்கிறது அந்த பெயர்லேயே தெரியுது. பெயரை குறிக்கும் சொல். ஒன்றின் பெயரை குறிக்கும் சொல் பெயர்ச்சொல் எனப்படும். என்ன சொல்லியிருக்காங்க? ஏதோ ஒரு பெயரை குறிக்கக்கூடியது. இப்போ எந்த ஒரு பொருள் எடுத்தாலும் நம்ம பெயர் சொல்லி தான் கூப்பிட்றோம். அப்போ அது எல்லாமே பெயர் சொற்கள். புத்தகம், பேனா, வகுப்பறை, கவிதா, பாபு, ராமன், அசோகன், சேலம். அப்போ எதெல்லாம் நம்ம பெயர் சொல்லி கூப்பிட்றோமோ அது எல்லாமே பெயர் சொற்கள். இப்போ ஒன்றின் பெயரை குறிக்கும் சொல் பெயர்ச்சொல் எனப்படும். எடுத்துக்காட்டு: கண், பென்சில், பேனா, வகுப்பறை, கவிதா, பாபு, நாற்காலி, புடவை சொல்லலாம். இப்போ ஒரு வாக்கியம் கொடுத்துருக்காங்க. ராமன் பாடம் படித்தான். இதில் இருக்கக்கூடிய பெயர்ச்சொல் எடுத்து எழுதுக. எப்பொழுதும் பெயர் சொல்லானது ஒரு வாக்கியத்தில் முதலாவதாக இருக்கும். ராமன் இந்த முதலாவதாக இருக்கக்கூடிய எழுவாய் அப்படின்னு சொல்லுவோம். எழுவாய் எப்பொழுதும் பெயர் சொல்லாகத்தான் இருக்கும். இந்த ராமன் அப்படிங்கிறது பெயர் சொல். அடுத்தது வினைச்சொல். வினை வினை அப்படின்னா ஒரு செயல். அப்போ நம்ம ஒரு செயலை செய்வதை வினைச்சொல்னு சொல்லுவோம். பாடினான், எழுதினான், ஓடினான், ஆடினான், நின்றான், சாப்பிட்டான், தூங்கினான். நாம் செய்யக்கூடிய அனைத்து செயல்களுமே வினைச்சொற்கள் எனப்படும். வாங்க பார்க்கலாம். வினைச்சொல் ஒரு செயலை வினையை குறிக்கும் சொல் வினைச்சொல் எனப்படும். நாம் எந்த செயலை செய்கிறோமோ அந்த செயல். படித்தான், சாப்பிட்டான், எழுதினான், பாடினான், ஆடினான், ஓடினான், குதித்தான், சென்றான், பார்த்தான் எல்லாமே வினைச்சொற்கள். எடுத்துக்காட்டு: ஓடினான், பாடினான், எழுதினான். மாடு புல் மேய்ந்தது. இப்போ எது இங்கே வினைச்சொல்? மேய்ந்தது. இப்போ நம்ம பெயர்ச்சொல் வினைச்சொல் பார்த்தோம். அடுத்தது மூவிட பெயர்கள். 3 இடப்பெயர்கள். இடத்தை குறிக்கக்கூடிய பெயர்கள் மூவிட பெயர்கள் 3. தன்மை, முன்னிலை, படர்க்கை. இந்த பெயரை நமக்கு தன்மை தன்னை மட்டும் சொல்லுது. நாம் சொல்கிறது நீ, நான், நான், நாம், நாங்கள், நாங்கள்லாம் இங்கே வந்தோம், நாங்கள்லாம் பேசினோம், நான் தான் சொன்னேன், நான் படித்தேன், நான் செய்தேன், நாங்கள் செய்தோம், நாங்கள் சென்றோம், நாம் அனைவரும் இங்கு இருந்தோம், நாம் அனைவரும் சினிமாவுக்கு சென்றோம். இப்படி நான் வரதெல்லாம் தன்மை. முன்னிலை நமக்கு முன்னாடி ஆயிருக்காங்களோ அதுதான் முன்னிலைன்னு சொல்கிறோம். நாம் ஒருத்தட்ட பேசிகிட்டு இருக்கோம். முன்னாடி இருக்கவங்ககிட்ட நீ 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 நீன்னு சொல்லி நீங்கள் என்ன செஞ்சீங்க, நீங்கள் எங்கே போனீங்க, முன்னாடி இருக்கவங்கள பார்த்து பேசுறது முன்னிலை. அதுதான் முன்னாடி இருக்கிறது முன்னிலை. அடுத்து படர்க்கை. படர்க்கை அப்படின்னா நானும் கிடையாது நீயும் கிடையாது. நான் ஒருத்தட்ட பேசிகிட்டு இருக்கேன்னா அவங்களும் கிடையாது நானும் கிடையாது. எங்கள் 2 பேர்த்த தாண்டி வேற ஒருத்தட்ட பற்றி பேசுகிறது தான் படர்க்கை அப்படின்னு சொல்லுவோம். வாங்க பார்ப்போம். தன்மை, முன்னிலை, படர்க்கை. ஃபஸ்ட்டு தன்மை. பேசுபவரை அல்லது தன்னை குறிப்பது தன்மை எனப்படும். யார் பேசிகிட்டு இருக்காங்களோ அவங்க தான் தன்மை. நான், நாம், நாங்கள், நாங்கள் செய்தோம், நாங்கள் சென்றோம், நாம் அனைவரும் ஒன்றாக இருப்போம், நான் படித்தேன். இது எல்லாமே நமக்கு தன்மை. அடுத்து முன்னிலை. முன்னிலை சொல்லாமல் நமக்கு முன்னாடி ஆயிருக்கவங்களோ அதுதான். முன்னால் இருந்து கேட்பவரை, கேட்கிறவங்க. யாரை குறித்து பேசுகிறோமோ அவரை நேரடியாக விழிப்பதை குறிப்பது முன்னிலை எனப்படும். நேரடியாக அவங்ககிட்ட சொல்லுவோம். நீ என்ன செஞ்சீங்க, நீங்கள் எங்கே போயிட்டு வந்தீங்க, நீ போகலையா, நீ சாப்பிட்டியா, இந்த மாதிரி நம்ம முன்னாடி இருக்கவங்கள பார்த்து கேட்கறது எல்லாமே முன்னிலை. நீ, நீங்கள், நீவீர் அப்படின்னு நம்ம சொல்லி பேசுவோம். அடுத்தது வாங்க 3வதா படர்க்கை. பேசுபவர் கேட்பவர். நான் பேசுகிறேன், முன்னாடி இருக்க நீங்கள் கேட்குறீங்க. அப்போ நம்ம 2 பேரும் அன்றி மற்றவர்களை. பேசுபவர் கேட்பவர் அன்றி மற்றவர்களை குறிப்பது படர்க்கை எனப்படும். அங்கே அவன் போனான், அவன் இருந்தான், அவனை பாரு அப்படின்னு சொல்கிறவங்க அந்த மாதிரி. அப்போ இவன், இவன் இங்கே இருந்தான். அப்போ தன்னையும் முன்னாடி இருக்கவங்களையும் விட்டுட்டு அடுத்தவங்கள சொல்கிறது. அப்போ இவன், அவன், இவள், அவள், அவள் எங்கு சென்றாள், இவள் எங்கு போனாள், இவள் இங்கேயே இருந்தாள், அது என்னது, இது என்னது, இவர், அவர், இவர்கள், அவர்கள், இவை, அவை, அவை எங்கே சென்றன, இவை எங்கே இருந்தன எல்லாம் சொல்கிறது படர்க்கை. தன்மையையும் முன்னிலையும் விட்டுட்டு வேற ஒருத்தரை பற்றி நம்ம பேசுகிறது படர்க்கை.
அப்போ நாம் இன்னைக்கு மூவிட பெயர்கள் பார்த்தோம். தன்மை, முன்னிலை, படர்க்கை. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது ஒரு பொருட்பன்மொழி. ஒரு பொருட்பன்மொழி என்னன்னா அப்படி அதுலேயே நமக்கு விளக்கம் இருக்க பாருங்க. ஒரு பொருள், ஒரே ஒரு பொருளை தான் குறிக்கும். பன்மொழி, பல மொழிகள், பல சொற்கள் இருக்கும். அப்போ ஒரு பொருட்பன்மொழி என்பது ஒரு பொருளை குறிக்க பல சொற்கள் தொடர்ந்து வந்து அந்த பொருளின் சிறப்பினை அல்லது தன்மையை வலியுறுத்தி கூறும் தமிழ் இலக்கண கூறாகும். அப்போ ஒரு பொருட்பன்மொழி அப்படின்னா ஒரே ஒரு பொருளை தான் கொடுக்கும், ஆனால் பல சொற்களை வச்சு பேசுவோம், பல சொற்கள் அதுக்கு சொல்லுவோம். அதுதான் ஒரு பொருட்பன்மொழி. வாங்க இங்கே ஒரு சில சொற்கள் ஒரு பொருட்பன்மொழி என்னென்ன சொற்கள் அப்படிங்கிறத பார்ப்போம். நெருப்பு, நெருப்புக்கு என்னென்ன பேர் இருக்கு? கனல், தணல், அனல், தீ. கதிரவன், இப்போ சூரியனாலும் கதிரவன், ஞாயிறுனாலும் கதிரவன், பகலவனாலும் கதிரவன், ஆதவனாலும் கதிரவன். சந்திரன், நிலா, திங்கள், அம்புலி, மதி. இப்போ கடல், ஆழி, சமுத்திரம், பறவை. புறவி, குதிரை, பரி. இப்போ இதனால் நிறைய வேறு பெயர்கள் கூட இருக்கலாம். 5ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு இது வரைக்கும் அவங்க தெரிஞ்சுட்டாங்கன்னாவே போதும். அப்போ நாம் இன்னைக்கு என்ன இலக்கணத்தில் பார்த்தோம்? பெயர்ச்சொல், வினைச்சொல். பெயரை குறிக்கும் சொல் பெயர்ச்சொல், வினையை குறிக்கும் சொல் ஒரு செயலை குறிக்கும் சொல் வினைச்சொல். மூன்று இடப்பெயர்கள், 3 இடத்தை குறிப்பிடுது. தன்மை, தன்னை குறிப்பது. முன்னிலையும் நமக்கு முன்னாடி இருக்கவங்களை பற்றி பேசுறது. படர்க்கை, தன்னையும் முன்னாடிக்கு விட்டு அடுத்தவங்களை பற்றி பேசுறது. அடுத்து ஒரு பொருட்பன்மொழி, ஒரே ஒரு பொருள் இருக்கும், ஆனால் பல மொழிகளால் பல சொற்கள் அதுக்கு இருக்கும். அதுதான் ஒரு பொருட்பன்மொழி. ஓகே, இதை நல்லா பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக நமக்கு இலக்கணத்துலேருந்து வினாக்கள் கேட்பாங்க. தேங்க்யூ.